ரித்தன்யாவோட வாய்ஸ் நோட் கேட்டிங்கன்னா பல தடவை அந்த குழந்தை சொல்லியிருக்கு, என்னால் உங்களுக்கு அவமானம், என்னால் இன்னும் நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ லாவிஷான ஒரு திருமணம், அவ்வளோ தூரம் த பேரண்ட்ஸ் இண்டல்ஜ். இது குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்குன்னு பண்ணுற ஒரு விஷயம் வேறு. அதுக்குன்னு கல்யாணம் எல்லாருமே சிம்பிளாக தான் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். பட் அந்த திருமணம் கிராண்டாக பண்ணுறதுக்கான நோக்கம் என்னது? எல்லாத்துக்குமே நோக்கம், நீங்கள்லாம் லா ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் இன் அ மர்டர் கேஸ், ஈவன் இன் அ டெத், வாட் இஸ் த இன்டென்ஷன்? இஸ் இட் பிளான்டு? இஸ் இட் ஸ்கீம்டுங்கிறது ஒரு விஷயம். தட் டிசைட்ஸ் த பனிஷ்மெண்ட், ரைட்? அந்த மாதிரி ஒரு திருமணம் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறதுக்கான ரீசன் என்னது? ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கலாம், இல்லை பெண் குழந்தைக்கு பெற்றவங்களாக இருக்கும், நல்லபடியாக நிறைய சீர் கொடுத்து நிறைய டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்ணுக்கு அங்கே ரெஸ்பெக்ட் இருக்கும், நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம்.